Hi friends, welcome to my YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளாக நான் வீடியோ போடாமல் இருந்தேன். அதுவும் எஸ்பிஓ ஜாப் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் கொஞ்ச நாள் போடலை. ஏன்னா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணும். அதாவது எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுற நபர்களுக்கு அடுத்த வீடியோ போடுறது உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வீடியோ தான் போடணுன்றதுக்காக தான் கொஞ்ச நாளாக நான் எஸ்பிஓ சம்மந்தப்பட்ட வீடியோ போடாமல் இருந்தேன். இப்போ அதுக்குண்டான வீடியோ வெரி எக்ஸைட்டாக இருக்கக்கூடிய எஸ்பிஓ சம்மந்தப்பட்ட அப்டேட், ஒரு மிகப்பெரிய ஹாப்பி நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓ சம்மந்தப்பட்ட அத்தனை இதுக்குமே கவர்மெண்ட் சைடில் அப்ரூவல் கிடைச்சாச்சு. இதுக்கப்புறம் எஸ்பிஓவில் ஒவ்வொரு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி ஒன் பை ஒன்னாக எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதை பற்றி உண்டான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத முழுமையாக ஹெண்டு வரைக்கும் பாருங்கள், ஓகேங்களா? ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், சரிங்களா? ஏன்னா எஸ்பிஓ ஒர்க் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சில கவர்மெண்ட் அப்ரூவல் கிடைக்க வேண்டியது இருந்தது. அதனால் ரொம்ப நாளாக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த அப்ரூவல் கிடைச்சாச்சு. இப்போ அதனுடைய ப்ரூஃப் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், இன்றைக்கி சார் எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் நமக்கு அதாவது ஜூலை 12ஆம் தேதி நமக்கு எல்லாருக்குமே நோட்டீஸ் போர்டு மூலிமா சார் அப்ரூவல் கிடைச்சிடுச்சுன்ட்டு நமக்கு நோட்டீஸ் போர்டு மூலிமாவே தெரியப்படுத்திருக்கிறாங்க. அதனுடைய சர்டிஃபிகேட்டு தான் இது, சரிங்களா? இந்த அப்ரூவலுக்காக எஸ்பிஓவில் ஜாயின் பண்ண ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, எஸ்பிஐ எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்ட்டு. சென்னை இஓடபிள்யூ யூனிட் முதற்கொண்டும் எஸ்பிஓ சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்களும் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ரொம்ப எக்ஸைட்டாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய பேர் எஸ்பிஓ பற்றி ரொம்ப தப்பாக பேசினாங்க. இது ஃபேக்கு, ஓப்பன் ஆகாது, இப்படி தான் சீட் பண்ணுவாங்க, இப்படி தான் ஏமாற்றுவாங்க, ஓப்பன் பண்ண மாட்டாங்கன்ட்டு நிறைய பேர் எஸ்பிஓ பற்றி நெகட்டிவாக கமெண்ட்ஸ் பண்ணாங்க. ஆனால் எங்களுக்கு தெரியும், எப்பயுமே எஸ்பிஓ சொல்கிறது தான் செய்யும், செய்கிறது தான் சொல்லும். என்ன கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா இது எல்லாமே கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அதனால எல்லோரும் பொறுமையாக இருந்து தான் ஆகணும். இவ்வளோ நாள் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுற மெம்பர்ஸ் இவ்வளோ பொறுமையாக காத்து இருந்த நபர்களுக்கு அத்தனை பேருக்குமே சரி அதுக்குண்டான பலன் கிடச்சிருச்சு. ஏன்னா கவர்மெண்ட் சைடில் கொடுக்கக்கூடிய அப்ரூவல் எல்லாமே ப்ராப்பராக எல்லாமே நம்ம எஸ்பிஓக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதில் நெக்ஸ்ட் ஒரு சில பேர் ரீஃபண்டபிள் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு யாரெல்லாம் ரீஃபண்டபிள் அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு ரீஃபண்டபிள் ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் பேட்ச் இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக வித்ட்ராவல் ஒர்க்கு எல்லாமே எஸ்பிஓ சம்மந்தப்பட்ட எல்லாமே இதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நாங்கள் இவ்வளோ நாள் எஸ்பிஓ நம்பி நாங்கள் எல்லாருமே பொறுமையாக இருந்தோம். அதுக்குண்டான பலனும் கிடச்சிருச்சு. பொறுமை உள்ளவர் பூமி ஆளுவர்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் பொறுமையாக வெயிட் பண்ணி இருந்தீங்களோ உங்களுக்கு அதுக்குண்டான பலனும் கிடச்சிருக்கு. எஸ்பிஓவை நாங்கள் முழுமையாக நம்பினோம். கண்டிப்பாக கவர்மெண்ட் சைடில் எல்லாமே ப்ராப்பராக அப்ரூவல் கொடுத்துருவாங்கன்ட்டு நாங்கள் முழுமையாக நாங்கள் நம்பினோம். அதுக்காக நாங்கள் காத்திருந்தோம். அப்ரூவல் கிடைச்சாச்சு. இதுக்கப்புறம் ஒர்க்கும் ஒன் பை ஒன்னாக எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் இதுக்கப்புறம் எஸ்பிஓவில் கண்டினியூ ஆகி ஒர்க் பண்ணி நாங்கள் இன்கம் ஏர்ன் பண்ணுவோம். ஒரு சில பேர் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க, ஐயோ எஸ்பிஓவில் நம்ம ரீஃபண்டபிள் அப்ளை பண்ணாமலே இருந்திருக்கலாமேன்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, அது இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. ஓகே, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ எஸ்பிஓ. இந்த கவர்மெண்ட் அப்ரூவல் ப்ராசஸ்க்காக போராடிய எஸ்பிஓ சம்பந்தப்பட்ட அட்மின் டீம், சங்கர் சார், ராஜேஷ் சார், எஸ்பிஓ அட்மின் டீம் நிறைய நபர்கள் இதுக்காக ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரொம்ப நிறைய ப்ராப்ளத்தெல்லாம் சந்தித்து இந்த அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணி கண்டிப்பாக கிடச்சிடும்ட்டு எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுத்த எஸ்பிஓ சம்மந்தப்பட்ட எஸ்பிஓவில் இருக்கக்கூடிய எஸ்பிஓ சங்கர் சார் அண்ட் ராஜேஷ் சார், எஸ்பிஓ அட்மின் டீம் லீடர்ஸ் நிறைய பேருக்குமே நம்ம ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்களுக்காக இந்த அளவுக்கு நீங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இதில் நிறைய மக்கள் இருக்கிறாங்க. இந்த எஸ்பிஓ ஜாப் மூலிமா நிறைய மக்கள் பயனடையணும், அது ஒரு நல்ல நோக்கத்துக்காக நீங்கள் போராடினீங்க இல்லையா? மக்களுக்காக உண்மையாக நினச்சி நிறைய இஷ்யூவெல்லாம் சந்தித்து நீங்கள் இந்த அப்ரூவலுக்காக நிறைய பேர் போராடினீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுடைய பாதம் தொட்டு நான் வணங்குறேன். ஏன்னா இவ்வளோ சீக்கிரத்தில் எந்த ஒரு ஆன்லைன் கம்பெனியாக இருந்தாலும் இந்த மாதிரி அப்ரூவல் வாங்க முடியாது. ஆனால் நம்மளுடைய எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக கன்வெர்ட் ஆகி கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்பரான உண்டான அப்ரூவல் வாங்கி இந்த ஒர்க்கு ப்ராப்பராக தான் நம்ம பண்ணணும், மக்களும் பயனடையணுன்றதுக்காக நிறைய பேர் போராடினீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ எஸ்பிஓ
அட்மின் டீம் சங்கர் சார், ராஜேஷ் சார். இப்போ வந்து எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் ஜூலை 12ஆம் தேதி மதியம் போல் சார் வந்து நோட்டீஸ் போர்டில் கொடுத்த ஆடியோ வந்து நான் வந்து இப்போ ப்ளே பண்ணுறேன். இதுக்கப்புறம் எஸ்பிஓ எப்போ ஒர்க் ஸ்டார்ட் ஆகும் எல்லாமே ஜூலை 13ஆம் தேதி மதியத்துக்கு மேலே சார் வந்து நோட்டீஸ் போர்டில் எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சார் நோட்டீஸ் போர்டில் கொடுத்த ஆடியோ கூட நான் ப்ளே பண்ணுறேன். அதாவது ஜூலை 12ஆம் தேதி நோட்டீஸ் போர்டில் கொடுத்த ஆடியோ கொடுத்தது நான் இப்போ ப்ளே பண்ணுறேன். வீடியோ வந்து நான் வந்து மறுநாள் தான் உங்களுக்கு வரும். ஏன்னா வந்து நான் கொஞ்சம் என்னோடய பர்சனல் இஷ்யூவால் நான் கொஞ்சம் வெளியில் இருந்தேன். வீடியோ லேட்டாக தான் நோட்டீஸ் போர்டை கொஞ்சம் லேட்டாக தான் பார்த்துட்டு வீடியோ லேட்டாக தான் நான் போடுறேன். உங்களுக்கு வந்து மறுநாள் தான் வரும். ஜூலை 13ஆம் தேதி தான் பப்ளிஷ் ஆகும் இந்த வீடியோ. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கப்புறம் எஸ்பிஓ வந்து யாராலுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஓகே, இப்போ நோட்டீஸ் போர்டில் கொடுத்த சார் ஆடியோ வந்து இப்போ ப்ளே பண்ணுறேன். எல்லோரும் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. ஓகேங்களா? குட் ஆஃப்டர்நூன் டீம் மெம்பர்ஸ். ஆல்ரெடி எல்லாம் ஷேர் பண்ணியாச்சு. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசணும். நிறைய ஓடியாச்சு இதுக்காக. நம்ம நாளைக்கு பேசலாம். இன்றைக்கி ரெஸ்ட். இன்றைக்கி பேசினாலும் அது சரி வராது. இன்னும் கொஞ்சம் ஓட வேண்டியது இருக்குது ஈவினிங் வரைக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு டீட்டெயிலாக எப்போ என்ன எதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன், பேசலாம். அவ்வளோதான். எவ்ரிதிங் எல்லாத்துக்கும் அப்ரூவல் கிடைச்சாச்சு. எல்லாத்தையும் ஓகே சொல்லிட்டாங்க. நாம் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அவ்வளோதான். பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணலாம். நாளைக்கு இதை பற்றி டீட்டெயிலாக நாளைக்கு நைட்டு மேபி, ஏன்னா நாளைக்கு நைட்டுக்கு தான் ஆஃபீஸ் போவேன். இங்கே ரிலேட்டடாக வந்திருக்கும். ஸோ முடிச்சுட்டு இப்போ ஓகே எனக்கு இது ஆக்சுவலி நேற்று ஈவினிங்கே கிடச்சிருச்சு. லெட்டர் ஈவினிங்கே கிடச்சிருச்சு. பட் நம்ம லீகல் டீம் கூட கொடுத்து அது ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு ஸோ எல்லாம் ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஓகேன்ற ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் தான் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். ஸோ 9th அது அப்ரூவல் ஆகி சைனில் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் நமக்கு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. நேற்று தான் நமக்கு கை கிடச்சிது. அதுக்கப்புறம் அதையும் நம்ம கொஞ்சம் வெரிஃபிகேஷன் இது ஓகே எவ்ரிதிங் ஓகேவா ஸோ அப்படிங்கிறது லீகல் டீமுக்கிட்டே வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு ஓகே நோ ப்ராப்ளம் ஷேர் பண்ணலான்ற ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு நம்ம டீட்டெயிலாக நாளைக்கு உட்காந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மீட்டிங் இருக்குது ஆஃபீஸில். ஸோ அது முடிச்சுட்டு என்னென்ன பண்ண போகிறோம், எப்பப்போ எந்தெந்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ண போகிறோம், என்னென்ன ஒர்க்கு பிளானில் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். சரிங்களா? மோஸ்ட்லி நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துடலாம், இல்லை நாளை மறுநாள் கூட கொடுக்கலாம். ஏன்னா நாளைக்கு நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும் இல்லையா? ஸோ அதெல்லாம் நம்ம பேசலாம். எப்பப்போ என்னென்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நாளைக்கு நான் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு எப்போ ரீஃபண்டபிள், எப்போ வித்ட்ராவல் ரிக்வஸ்ட்டு எல்லாமே எவ்ரிதிங் எல்லாமே உங்களுக்கு நாளைக்கு டீட்டெயில் கிடைச்சிடும். அவ்வளோதான், முடிஞ்சது. ரெஸ்ட் எடுத்தது போதும். நாளையிலேருந்து ஓட ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நாளைக்கு நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். தேங்க்யூ. இப்போ சார் வந்து எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் கொடுத்த ஆடியோவும் நான் வந்து ப்ளே பண்ணிட்டேன். பிஎஸ்ஆர் சொல்லியிருக்கிறாங்க பார்த்தீங்களா, எல்லா அப்ரூவல் வந்து கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் எஸ்பிஓவில் ஒன் பை ஒன்னாக வந்து எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ரொம்ப எக்ஸைட்டாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் வந்து இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்ததுக்கு அதுக்குண்டான பலன் வந்து எங்களுக்கு கிடச்சிருச்சு. எஸ்பிஓ பற்றி ஒரு சில பேர் நெகட்டிவாக பேசினவங்க இதுக்கப்புறம் உங்களால் பேச முடியாது. ஏன்னா நீங்கள் பேசுகிறவங்க நீங்கள் பேசி இருந்தீங்க, நீங்கள் பேசுனவங்க நீங்கள் பேசி முடிச்சிட்டிங்க. ஆனால் இதுக்கப்புறம் எஸ்பிஓ தான் பேசும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ எஸ்பிஓ அட்மின் டீம் சங்கர் சார் அண்ட் ராஜேஷ் சார். எங்களுக்காக மக்களுக்காக நீங்கள் போராடி இந்த அப்ரூவல் எல்லாம் வாங்கியிருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, எனக்குமே சரி எஸ்பிஓ சம்மந்தப்பட்ட நிறைய நபர்களுக்கும் என்னோட டவுன்லைன் டீம் மெம்பர்ஸுக்கும் சரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு எஸ்பிஓ அட்மின் டீமுக்கு அத்தனை பேருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ எஸ்பிஓ ஃபேமிலிஸ். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் இவ்வளோ பொறுமையாக பார்த்த அத்தனை நபர்களுக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.